தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். ஜப்பானில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது தற்போதைய விலையை விட குறைவான விலையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனை ஒரு யோசனையாக அரசாங்கத்திடம் முன்வைப்பதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் மூத்த ஆலோசகர் ஜெகன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் வாகன இறக்குமதியானது 5 வருடங்களுக்கு பின்னர் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் வாகன இறக்குமதியை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக ஜெகன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று பிற்பகல் விசேட அரசியல் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. கொழும்பில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பந்தப்பட்ட கலந்துரையாடலை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்பாடு செய்திருந்ததாக பங்கேற்றிருந்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதியை ஆதரித்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் மற்றும் பழனி திகாமரம் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தமை விசேட அம்சமாகும். இலங்கையில் எதிர்காலத்தில் நவீன வசதிகளுடனான 1000 புதிய பேருந்துகளை இணைப்பதனூடாக பொது போக்குவரத்தை வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். இலங்கை போக்குவரத்து சபையில் தற்போதுள்ள 5800 பேருந்துகளில் 4500 பேருந்துகளை மாத்திரமே பாதைகளில் போக்குவரத்துக்காக பயன்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். அத்தோடு பயணிகளுக்கு சிறந்த சேவையை வழங்க 7400 பேருந்துகள் அவசியம் என்றும் புறக்கோட்டை மத்திய பேருந்து வளாகத்தில் நடைபெற்ற விசேட ஆய்வின் போது அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று 31ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். ஜனாதிபதி தனது விஜயத்தின் போது வல்வெட்டித்துறை மற்றும் சாவகச்சேரி பிரதேசங்களில் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதுடன் இன்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார். இதேவேளை வடக்கு கிழக்கு வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை நேற்று ஆரம்பித்துள்ளது. வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலை வழங்குவதாக பல அரசியல் கட்சிகள் வாக்குறுதி அளித்த போதிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சுமார் 21,000 பட்டதாரிகள் வேலையின்றி இருப்பதாகவும் பட்டதாரிகளுக்கு போட்டி பரீட்சையின்றி வேலைவாய்ப்பை வழங்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த வருடத்தில் வெள்ளத்தால் பயிர்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்படவுள்ளதாக விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு வாரியத்தின் தலைவர் பேமஸ்ரீ ஜெயசிங்கராஜி தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் பொலனறுவை, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் இருந்து இழப்பீடு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பயிர் சேதமடைந்த விவசாயிகளின் கணக்குகளில் தொடர்புடைய நிதியை வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் 13,379 ஏக்கருக்கு இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படவுள்ளது. மேலும் இழப்பீடு தொகை நெல் விவசாயிகளுக்கு மட்டுமே வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரிசி இறக்குமதியை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக நிதி அமைச்சின் அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவிடம் தெரிவித்துள்ளனர். இதன்படி அறுவடை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தேவையான அரிசி இருப்புகளை பெற முடியும் என அண்மையில் நடைபெற்ற அரசாங்க நிதி பற்றிய குழு கூட்டத்தில் அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனிடையே எதிர்காலத்தில் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக திரைசேரியிடமிருந்து நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்கப்படவுள்ள 5 பில்லியன் ரூபாய் நிதி குறித்து குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி ஹர்சடி சில்வா வினவியதுடன் அந்த நிதியை உரிய முறையில் பயன்படுத்துவதற்கான திட்டம் ஒன்றின் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். தேசிய மறுமலர்ச்சிக்கு தயாராக்குவோம் என்ற தொனிப்பொருளின் கீழ் 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் எளிமையான முறையில் நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகுந்தா தெரிவித்துள்ளார். சுதந்திர தின நிகழ்வுகள் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
இந்த முறை எந்தவொரு ஆயுதம் தறிந்த வாகனங்கள் பேரணிக்காக இணைத்துக் கொள்ளப்பட மாட்டாது. அத்துடன் 3 உலங்கு வானூர்திகள் மாத்திரமே சுதந்திர தின நிகழ்வுக்காக ஈடுபடுத்தப்படும் என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் சம்பத் தேகொந்தா தெரிவித்துள்ளார். மண்சரிவு அபாயம் காரணமாக ஐபோரஸ் பகுதியைச் சேர்ந்த 6 குடும்பங்களுக்கு முகாமைத்துவ நிலையத்தின் நுவரெலியா மாவட்ட பிரிவு தெரிவித்துள்ளது. ஜப்பானில் புதிய தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது தொடர்பிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்க மற்றும் ஜப்பானின் IM நிறுவனத்தின் தலைவர் கனமோரி ஜிதோசி ஆகியோருக்கு இடையே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. ஜப்பானில் தாதிய தொழில்துறைக்காக அதிகளவான தொழில் வாய்ப்புகள் உள்ளதாகவும் அதற்கான பயிற்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, மாத்தளை, நுவரெலியா மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியா புகையிரத வீதியில் உள்ள வர்த்தக நிலையத்தில் மது போதையில் அட்டகாசம் செய்த மதகுரு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் நேற்று தெரிவித்துள்ளனர். வவுனியா புகையிரத நிலைய வீதியில் மது போதையில் நேற்று முன்தினம் இரவு 9:30 மணியளவில் சென்ற மதகுரு ஒருவர் அந்த பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றின் கொத்துரொட்டி போடும் கூட்டு கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தியுள்ளார். அத்துடன் தொலைக்காட்சி திருத்தமிடத்தில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த பழைய தொலைக்காட்சி பட்டிகளையும் சேதப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து குறித்த வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் மற்றும் வீதியில் சென்றோர் குறித்த மதகுருவை மடக்கி பிடித்து வைத்திருந்ததுடன் வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக நுவரெலியா கந்தப்புல பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் மரக்கறிகள் அழிவடைந்துள்ளன. நுவரெலியா, கந்தப்புல மற்றும் கல்பாலம ஆகிய பகுதிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பயிரிடப்பட்ட மரக்கறி வகைகள் அனைத்தும் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டதால் பாரிய நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் நுவரெலியா ராகலை பிரதான வீதியில் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 17 வயது சிறுமி உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோண்டாவில் பகுதியில் உள்ள மேல்மாடி வீடொன்றினை வாடகைக்கு பெற்று கீழ் வீட்டில் வசிப்பவர்களுக்கு தெரியாமல் மிக ரகசியமாக மேல்மாடியில் 17வது வயது சிறுமி உள்ளிட்ட 2 வைத்து நபரொருவர் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதுகுறித்து யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று குறித்த வீட்டினை சுற்றி வளைத்துள்ளனர். லங்கா சதோச நிறுவனம் 5 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. சதோச நிறுவனத்தின் கூற்றுப்படி குறித்த விலை குறைப்புகளானது நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. புசலாவை கலுகள்ள தோட்டத்தில் குளவி கொட்டுக்கையிலான ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். புசலாவை கலுகள்ள தோட்டத்தைச் சேர்ந்த 51 வயதான ஒருவரை உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குளவிக்கொட்டுக்கிலக்கான 2 பேர் சிகிச்சைகளுக்காக வகுக்கப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் கட்டப்பட்டிருந்த குளவிக்கூடு கலைந்தமையே இந்த அனர்த்தத்திற்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.